see about the topic of inheritance in Python. Already inheritance ஓட concept நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அதுல இப்போ பார்க்க போறது types of inheritance in Python language. Inheritance நம்ம மற்ற லாங்குவேஜஸ்ல எல்லாம் கன்சிடர் பண்ணீங்கன்னா நிறைய டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே இங்கேயும் பாசிபிலிட்டி தான். பட் மெயினாக அவங்க இண்டிகேட் பண்ணுறது இந்த ஃபார்மேட் ஆஃப் டூ டைப்ஸ் தான் மெயினாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், அனதர் ஒன் இஸ் த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த கிளாஸில் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது அபவுட் த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணுறப்பமே இதனோட ஒர்க்கை தான் நம்ம இண்டிகேட் பண்ணியிருந்திருக்கோம். எப்படி ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. That is also referred as the single inheritance को ஓகேவா இருக்கும். For deriving a one or more subclasses from a single subclass superclass வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது single inheritance-ஆக கன்சிடர் பண்ணுறோம். இதில் must be having என்னவா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only one base class மட்டும் தான் இந்த single inheritance-ல இருக்கணும். Then consider our syntax. கிளாஸோட நேம் it was a keyword, then derived class. இப்போ நம்ம நியூவாக கிரியேட் பண்ண போகிற கிளாஸோட நேம் is considered the derived class. ஆல்ரெடி கிரியேட் பண்ண கிளாஸஸ் கன்சிடர்ஸ் த பேஸ் கிளாஸ். ஸோ அதனுடைய இன்ஹெரிட்டர்னால தான் நம்ம டெரிவேட் கிளாஸை கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ தட் அதை வித்தின் த ப்ராக்கெட்குள்ளே வி ஹவ் டு மென்ஷன் இட். தென் த காம்போனன்ட்ஸ் அதர்வைஸ் த என்னென்ன மெத்தட்ஸ் ஃபார் டெரிவேட் கிளாஸஸோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பேர் தான் கிளாஸ் ஷூட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபார் கன்சிடரேஷன் த டயக்ராம் ஆல்சோ ரெப்ரசன்டட் இன் த ஃபார்மேட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first one we have created as the super class. அதிலிருந்து நம்ம derive பண்ணி வரதுனால it was considered as the derived class consider பண்றோம். For example, consider here. So class is a father. Inheritance ஓட property explain பண்றப்ப நான் சொன்னதான் automatically father ஓட property it was direct to the son. So here also the same example is considered. Father class ஓட name it was considered as the super class. So அவனுடைய constructorல we have to initialize the property as the 80 lakhs அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் டிஸ்பிளேங்கிற ஒரு மெத்தட் மூலமாக இட் வில் பி ஷோயிங் த வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த செல்ஃப் டாட் ப்ராப்பர்ட்டிங்கிறத ஷோ பண்ண போகுது. தென் திஸ் இஸ் அவர் சூப்பர் கிளாஸ். இதை பேஸ் பண்ணி ஐ ஹவ் டு கிரியேட் அஸ் த டெரிவேட் கிளாஸ் அஸ் த சன். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம இண்டிகேட் பண்ணுறது எது மூலமாக இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் தான் நம்ம இண்டிகேட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் கன்சிடர்ஸ் த சன் கிளாஸில் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். அப்போ அதை ப்ராக்கெட்குள்ளார ஃபாதர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். Then the same init method, it is the constructor of the subclass. It was oriented to only the son class க்கு மட்டும் தான் இது இண்டிகேட் ஆகும். Does not disturb the father class க்கு டிஸ்டர்ப் ஆகாது. அப்போ சன்னோட ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 lakhsங்கிறத கன்சிடர் பண்ணியிருக்கோம். So that is equal to self dot property. Then same method this method யூஸ் பண்ணியிருக்கோம். child's property equal to அதனோட வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை டிஸ்ப்ளே பண்ண சொல்றோம். So it was a single inheritance, so that single derived class and only one base class ல இருந்து நம்ம derive பண்ணியிருக்கோம். Then அதோட object invocations. So s is equal to son. இங்க object அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா s நம்ம இண்டிகேட் பண்றோம். The s is type of son. That is our derived class ஓட டைப்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். Then accessing the method of the derived class s dot dis அப்படின்னு கால் பண்ணீங்கன்னா the output became as a என்னன்னு வரும் child's property equal to only எதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும் இன்ஹெரிட் ஆகுது childல இருக்கிற டிஸ்ப்ளேங்கிற மெத்தட் மட்டும் இன்ஹெரிட் ஆகும். ஓகேவா? So this is the example of the single inheritance. Next class we will consider about the multiple inheritance in Python. Thank you students.